ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானோட அடிமுடி காண முடியாத திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே லிங்கோத்பவராக ஒளிப்பிளம்பாக சிவபெருமான் காட்சி தந்தது மகா சிவராத்திரி நாளதான். பார்க்கடலை கடைந்த போது அதில் வெளிவந்த ஆழகால விஷயத்தை சிவபெருமான் தனது கண்டத்தினுள் நிறுத்தி நீலகண்டனாக நின்றதும் இந்த மகா சிவராத்திரி நாளதான். உலகம் பிரளயம் ஏற்பட்டு அனைத்து உயிரினங்களும் சிவனிடத்தில் ஒடுங்கின. அண்ட சராசரங்கள் இயங்கவும் உலக உயிரினங்களின் நன்மைக்காகவும் பார்வதி தேவி சிவபெருமானை பூஜித்து வழிபாடு செய்த நாளும் இந்த மகா சிவராத்திரி நாள் தான். அர்ஜுனர் பாசு பதாஸ்திரம் பெற்றதும், கண்ணப்பர் தனது கண்களை சிவனுக்கு தந்து மோட்சம் பெற்றதும், பகிரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும், மார்க்கண்டேயனுக்காக யமனை சிவபெருமான் தண்டித்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளதான். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி இரவுல சிவ வழிபாடு செய்து தியானம் இருந்தால் சகல நன்மைகளையும் பெறலாம்.